இந்த வீடு வந்து ஒரு 350 வருஷம் பழைய வீடு. எப்படின்னா 1955 இந்த வீடு கட்டினதாக சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கே தெரியாது. டைல்ஸ்லாம் இது வந்து காரைக்குடி ஆந்தங்குடி டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைல்ஸு ஆந்தங்குடி ஓடுறது. நான் எதாச்சும் சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு பத்திரிக்கை இருக்குது. அதில் வந்து 1955 இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட பையன் அப்படின்னு போட்டிருக்கு. அதை வச்சு சொல்கிறேன். அருமையான வேலைப்பாடல், கலை நுணுக்கங்கள் அனைத்தும் பொருந்திய வீடு இது. ஆந்தங்குடி டைல்ஸ். ஆந்தங்குடி டைல்ஸுங்கிறத ஆந்தங்குடி ஓடுகள்னு சொல்லலாம். இதை அதனால் எவ்வளோதான் இந்த காலத்தில் மிஷின்கள் வேண்டாலும் ஒரு உளியால் எவ்வளோ சின்னதாக பாருங்க. சங்கிலி போன்ற அப்படியே துளைகள். உங்கள்கிட்ட காமிச்சிங்கன்னா காமிக்கிறவங்க சின்ன சின்ன ஹோல்ஸு சங்கிலி மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டோட ராஜநிலை அத்தனையும் சிற்பங்கள், அத்தனையும் பொம்மைகள். நுணுக்கமான பூ வேலைப்பாடு அந்த வாசனை பண்ணியிருக்காங்க. மிஷினே இல்லாத காலத்தில் பூ வேலைப்பாடுலாம் எவ்வளோ அருமையான இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எல்லாம் அந்த பக்கம் தெரியுது. இப்படி ஒரு சின்ன பூ வேலைப்பாடுகள் இதுலேயும் அதே போல் தான் பாருங்க. பார்த்தா தெரியும். இது அப்படியே நம்ம மாலை எப்படி இருக்கும், மாலை மாதிரி சின்ன சின்ன துளைகளாக இருக்குது. சங்கிலி போன்ற அமைப்பில் இந்த நிலையை செஞ்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் அருமையாக இருக்குது. பாட்டி, இந்த வீடு எத்தனை வருஷம் பழமையானது? எத்தனை வருஷம் பழைய வீடு இது? 280 வருஷம். 280 வருடங்களா? இந்த போட்டோவில் இருக்கார்ல பெரியவர். ஆமாம், உள்ள அவர் கட்டின வீடு. அவர் கட்டின 200 தலைமுறை தான் இப்போ இருக்குது. 7வது தலைமுறை. இந்த வீட்டோட சொந்தக்காரங்களாம் வெளில வசிக்கிறாங்களா? சொந்தக்காரங்க உரிமையாளர், இந்த வீட்டோட உரிமையாளர்லாம் சொந்தக்காரங்க சென்னையில் இருக்காங்க எல்லாம். இது வந்து ஒரு 250 வருடம் பழைய வீடுன்னு சொல்கிறாங்க. இதோட உரிமையாளர்லாம் சென்னையில் இருப்பதாக சொல்கிறாங்க. இதான் இந்த ஆந்தங்குடி டைல்ஸ் ஓடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம என்னென்னமோ மார்பிள் சொல்கிறோம், கிரைனைட்டு சொல்கிறோம். எல்லாத்தையுமே முந்தினது ஆந்தங்குடி ஓடுகள். ஆந்தங்குடியான்னு எனக்கே சரியாக இங்கே தெரியல. அந்த ஓடுகள் தான் இந்த கீழே பதிச்சிருக்கிறதெல்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பகுதி முழுக்கவே இது போன்ற வீடுகள் தான் அதிகமாக உள்ளது. நமக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா? இதான் செட்டிநாட்டு வீடுகள் சொல்லுவாங்க. அதான்
இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா எப்படியும் ஒரு 10 கோடி தேவைப்படும். அந்த அளவுக்கு எல்லாமே பர்மா தேக்கு மரம்னு சொல்கிறாங்க.